என்ன தலை அதுவா அவ்வளோ பெருசாக எப்படி எடுத்துன்னு போகிறது யூடியூப்ண்ணா உள்ளி வயல்வெளி. ஆனால் இந்தமாரி ரூட்லலாம் வராதிங்க, வச்சு போனக்கு என்ன பிடிக்கிட்டு வாங்க. இப்போ எனக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். நாங்க இது ரூட்டு வண்டி வேற ஆஃப் ஆகுது. ஐயோ எல்லாம் இந்த ஆள் தேர மாட்டாங்க. வேணாம் இங்கே நிற்க வேணாம். தலை இன்னைக்கு காட்டுக்குள்ளெல்லாம் போனேன் தலை. நண்பர்களே, இப்போ இது வந்து என்னைக்கு வீடியோ எடுத்துனுக்கிறேன்னா கரெக்டாக வந்து செவ்வாய்க்கிழமை எடுத்துனுக்கிறேன். ஆனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு திங்கக்கிழமை வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேப்பிடோ சைட்லேருந்து இந்த பார்சலுக்கு என்ன பண்ணிக்கிறாங்கன்னா ஒரு கன்ஃபர்மேஷன் இது பண்ணிக்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் நேற்று எல்லாருக்கும் வந்திருக்கும். நான் அது யாருன்னா தெரிலன்னா நான் அதோட இது வந்து ஸ்க்ரீன்ஷாட்டாக எடுத்து போடுறேன் பாருங்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தமாரி பார்சல்லாம் எடுத்து ஓட்டலாம் அப்படின்ட்டு ரேப்பிடோ சைட்லேருந்து இது பண்ணிக்கிறாங்க. எது எடுத்து ஓட்டக்கூடாதுன்னா அந்த ஆட்டோ இது சொன்னாங்க. அது எனக்கு தெரியல. ஆனால் அவங்க போட்டது வந்து பைக்குங்களாம் எடுத்து ஓட்டலாம் பார்சல் இது ரேப்பிடோ சைட்லேருந்து இது பண்ணிக்கிறாங்க. அப்படி பிடிச்சாலும் அவங்க 10,000 ரூபா ஃபைன் கட்டி இது பண்ணி தராங்களாம். நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே. போட்ட சைட்லேருந்தும் ஒரு கன்ஃபர்மேஷன் மெசேஜ் மாரி ஒன்று போட்டுக்கிறாங்க. அதுவும் பாருங்கள். ஏன்னா ரேப்பிடோ எடுக்கும்போது நான் அதை பேசலை நான், அதனால தான் சரி இப்போ இது மட்டும் ஒரு வாய்ஸ் மெசேஜ் மட்டும் ஒரு இதுவாக போட்டுடலான்ட்டு இருக்கிறேன். ஆனால் இது ரெண்டுத்தையும் நீங்கள் நம்பி எடுக்கிறது வந்து அவங்களோட இது தான். அப்டேட்னு போட்டு சென்னையில் போட்டர் 2 வீலர் சேவைகள் வழக்கம் போல் தொடர்ந்து இயங்கும் அப்படின்ட்டு போட்டுக்கிறாங்க. 2 வீலர் சரக்கு போக்குவரத்து சேவை எந்த பிரச்சனையும் இல்லாமல் செயல்பட்டு வருகிறதுன்ட்டும் போட்டுக்கிறாங்க. சரிங்களா? ஏன்னா இது நேற்று ஈவினிங் வந்து ரேப்பிடோ சைட்லேருந்து நைட்டு வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா போட்டோ சைட்லேருந்தும் அதுமாரி வந்திருக்கு. கொஞ்சம் ஓட்டுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. இருந்தாலும் அவங்க 2 ஆப் சைட்லேருந்தும் கன்ஃபர்மேஷன் பண்ணி தான் கொடுப்பாங்களே. அதனால் அவங்க சொல்கிறாங்கன்ட்டும் நீங்கள் கண்மூடித்தனமும் அது எப்பயும் போல் எடுத்து ஓட்டாதீங்க. கொஞ்சம் எடுக்கிற பாட்ஸு கொஞ்சம் சின்னதாக எடுங்க முடிஞ்ச அளவுக்கு. இப்போ ஏன்னா எலெக்ஷன் வரதுனால கொஞ்சம் பிரச்சனை இருக்குது தான். டாக்குமெண்ட் ப்ராப்பராக வச்சுங்க இதெல்லாம். ஏன்னா இப்போ ஏன் இதை பேசுகிறேன்னா, ஏன்னா நிறைய பேர் இதை நம்பி தான் இருக்கிறீங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு 4-5 பேர் எனக்கு கால் பண்ணி ஓட்டல தம்பி அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அவங்களுக்கோசரம் இது கிளியராக சொல்கிறதுக்கோசரம் தான் வீடியோ போட்டேன். சரிங்களா? பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க. 2 ஆப் சைட்லேருந்தும் கிளாரிஃபிகேஷன் கொடுத்து தான் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு போட்டிருப்பாங்களே. முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டுங்க. வேறு எதனா டவுட் இருந்தால் என் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்கும், இல்லைன்னா வாட்ஸ்அப் குரூப்பும் இருக்கும். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு பார்த்து ஓட்டுங்க. சரிங்களா? காலை வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஏகே. இன்றைக்கி என்ன கிழமை பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை. நாள் வந்து பார்த்துக்கிறேன் 22/2023. ஃபஸ்ட் ஆர்டர் போகிறாங்க ராயபுரம் 105 ரூபா 2 கிலோமீட்டர் பிக்கப்பு. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு லாங் ஆர்டர் எடுக்க பார்ப்போம். நான் காலையிலே லாங் ஆர்டர் இப்போ எக்மூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அம்மா கூட வரல, அதனால் நான் சரி இங்கேருந்து வீட்டாண்டே போயிடலாம் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறேன். புதுப்பேட்டைக்காக தான் உள்ளே பூந்து போக வேண்டியது. இப்போயும் போய் டைம் ஆனால் 10:10க்கு ஆரம்பிச்சுக்கிறேன். கொஞ்சம் லேட்டு தான், 10 மணிக்கு வந்துட்டேன். இங்கே வந்துட்டேன் 10 மணிக்கு. நம்ம இடத்துக்கு போகிறதுக்கு எப்படியோ 10:20 10:15 வரைக்கும் ஆகும். நல்லாங்க ஃபஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. இதுதாங்க, இதுவும் ஒன்று சைடில் கேன்சல் பண்ணியிருக்கலாம்.
வேணாம் ஏற்கனவே லேட்டு 200 ஆர்டரு இது ஒர்த்து இல்லை இருந்தாலும் 200 போட்டாங்கன்ட்டு எடுத்துன்னு போகிறேன். நான் கத்தி 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 இருந்தா போட்டது தானே கட்டிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிக்கிட்டா நீங்கள் தானே ஃபோனே பண்ணல அதுதான் கேட்குறேன். $202 தாங்க. புடூர் எங்கண்ணா ஆகுது? புடூர் அது ஏதோ வெறும் புடூர் மட்டும் போட்டுக்குது தெரியல. அந்த பக்கம் போயிடுச்சுன்னா அப்படி இதுவாகிடும். ஐயோ வேணாம் வேணாம் போயிட்டு அங்கே ஆர்டர் போட மாட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் ஆர்டர் குத்தாச்சுங்க. பரவாயில்ல குத்தனையும் ஒரு ஆர்டர் அடிக்குது. நேரம் இங்கே வெயிட் பண்ணுவோம். வந்தால் வரலாம் நல்ல ஆர்டர்லாம். ஏன்னா இங்கேருந்து தான் $900 ஆர்டர் போட்டாங்க செங்கல்பட்டுக்கு. வழி இல்லையா இது மேலே என்ன? போட்டாங்க. அதனால் கொஞ்சம் இப்படி நின்று பார்ப்போம் ஆர்டர் போடுவாங்களான்ட்டு. அதெல்லாம் நாங்கள் நம்பர்களே இப்போது கரெக்டாக இங்கேருந்து வண்டலூருக்கு ஒரு ஆர்டர் போட்டாங்க. சரி அதை எடுக்கலான்னு தான் போகிறேன். நண்பர்களே கரெக்டாக அந்த ஆர்டரை கொடுத்துட்டு இங்கே வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நின்னேன் கரெக்டாக அந்த வடபரப்பாக்கம் ஜங்ஷனு. ஏன்னா இங்கேருந்து போட்டால் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தானே ஃபுல்லாக ஆர்டர் போடுவாங்க நல்லா. ஏன்னா $900 ஆர்டர்லாம் இங்கேருந்து தான் போட்டுக்கிறாங்க. சரி நின்று இருந்தால் பார்த்தா டப்புன்ட்டு ஒரு ஆர்டர் போட்டாங்க $550. தூக்கிட்டேன். நல்ல வேலை யாரெல்லாம் தூக்கிடுவாங்கன்னு நினச்சிருந்தேன். யாரும் தூக்கலை. தூக்காத வரைக்கும் நல்லதுன்ட்டு எடுத்துட்டேன். இன்னொரு ஆர்டர் போடுறாங்க. இது பாருங்கள் இந்தமாரி லோடெலாம் ஏற்றின்னு போனால் தப்பு தான். தப்புன்னு சரின்னு சொல்ல. ஆனால் அது வந்து மக்களுக்கே வேட்டு வச்சிடும். அவ்வளோங்க ஆர்டர் எடுத்தாச்சு. இது தான் எனக்கு தெரிஞ்சு பைபாஸில் தான் ஏறி போயின்னே இருப்போன்னு நினைக்கிறேன் எனக்கு. ஆனால் இப்போ ஒன்று பஞ்சாயத்துனா வெளியே நின்றுக்கிறாங்க போலீஸு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. அதே சொல்லியிருந்தால் திருப்பி அவங்களே கண்டுக்காமல் விட்டாலும் நம்ம போயிட்டு மாட்டுற மாரி பேசினே இருந்தானா இதுவாக தான் பஞ்சாயத்து. இப்போ ஆர்டர் போடுறாங்க $133. அப்படியே பார்த்துனே போவோம். எதனா ஆர்டர் போட்டால் நல்லா இருக்கும். நண்பர்களே கரெக்டாக போரூர் டோல்கிட்ட தாண்டி வந்துன்னு இருக்கிறோம். கரெக்டாக ஆர்டர் போடுறாங்க. இப்போ 130 எங்கள் ஏரியாக்குள்ளே போட்டாங்க ஆர்டர். ஆனால் அந்த பக்கம் போகிற மாரி எந்த ஆர்டரும் போடல. சரி இங்கே சொன்னால் தான். ஏன்னா இதுக்கு அடுத்தது போட்டாலும் எடுக்க முடியாது எந்த ஆர்டரும். ஸ்ட்ரெயிட்டாக அவ்வளோ தூரம் தான் போகணும் நம்ம. கரெக்டாக டோல்கிட்ட வந்தாச்சு. இப்போ என்ன பாட்டு கேட்குறேன்னா கரெக்டாக எறும்புன்னு ஒரு படம். அதில் பிரதீப் குமார் சார் வந்து சரியாக ஒரு பாட்டு பாடியிருப்பார். ஒரு ஊரில் அந்த பாட்டு. அது யாருன்னா இப்போ இந்தமாரி ரெகுலராக லாங்காலாம் பைபாஸில் ஓட்டுன்னு போகிறீங்கன்னா இந்த ஒரு பாட்டை கேட்டுன்னு போங்க. கண்டிப்பாக உங்களோட மைண்டில் இருக்கிற இதெல்லாம் ஸ்ட்ரெஸ் எல்லாம் போயிடும். அவர் பாடுற அவர் வாய்ஸுக்கே நான் வந்து ரொம்ப இது பண்ணுவேன். பிரதீப் குமார் சாங்குன்றது அது ஒரு வேற ஃபீலிங்கு. அதெல்லாம் யுவன் சங்கர் ராஜா மாரி எனக்கு பிரதீப் குமார் அவர் சாங்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். முடிஞ்சால் யாருன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எறும்பு படத்துலேருந்து ஒரு ஊரில் எங்கள் வாழ்க்கை அந்தமாரி அதில் வர அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்டலு எல்லாமே சூப்பராக இது பண்ணியிருப்பாங்க.
அவ்வளோதாங்க, இங்கே தாங்க 2வது ஆர்ட்ரு. ட்ராப் லொக்கேஷனுக்கிட்ட வந்துட்டோம். இங்கே சாப்பிட்றலாம், இப்படியே குத்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து சாப்பிட்றோம். சாப்பிட்டுட்டு ஜகிஜிக்கா 550. அது ஒன்றும் பண்ண முடியாதுண்ணா. அது கம்பெனிக்காரனு தான் இது பண்ணுவானுங்க. நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணலாம்ல. இதை பாருங்க, வந்துச்சுண்ணா. நன்றிண்ணா, தேங்க்யூண்ணா. அங்கே குத்து முச்சாச்சு. அங்கேயே நிற்கிற மாதிரி காட்டுதான். இப்படி போயிட்டு சரிங்க, குரூப்பில் போட்டு விட்டேன் அங்கே ஆர்ட்ரு வருமான்ட்டு. சொல்லிட்டோம், ஆர்ட்ரு 2 ஐடியும் இப்போ ஃப்ரீயாகுது. சாப்பிட்டு முச்சாச்சு. டைம் மணி பார்த்தீங்கன்னா 1:15 ஆயிடுச்சு. இங்கே ஏதோ ஆர்ட்ரு போடுற மாதிரி தெரில. சரி, தாம்பரம் பக்கம் தாம்பரம்லாம் கிட்டதான் இங்கேருந்து. சரி, தாம்பரம் பக்கமாக போயிடலாம் அப்படின்ட்டு சரி கிளம்பிட்டேன். 1 மணிக்கே சாப்பிட்டதுனால கொஞ்சம் 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. 20 நிமிஷம் நம்ம அதை ஆர்டர் கொடுத்து கொஞ்ச நேரம் நின்று இருந்தேன்ல, அதனால் இப்போ முடிஞ்சிச்சுல. கரெக்டாக நான் அந்த பக்கம் போகிறேன். தாம்பரத்தில் தான் என்ன ஆர்டர் எடுத்து எடுப்பேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் வாங்க. அதான் நண்பர்களே, கரெக்டாக அங்கே சொன்ன மாரி தாம்பரத்துக்கிட்ட வந்தேன். தாம்பரத்துக்கிட்ட வந்தோடனே ஒரு 10 நிமிஷத்தில் கூடுவாஞ்சேரிக்கு ஆர்டர் போட்டாங்க. கூடுவாஞ்சேரிக்கு வேண்டா போகிறேன், அங்கே போனால் ஆர்டர் போட மாட்டாங்க அப்படின்ட்டு சொல்லுவீங்க. பரவாயில்ல, எடுத்துடலாம், கூடுவாஞ்சேரி தானேன்ட்டு எடுத்துட்டேன். ஏன்னா அங்கேருந்து ரிட்டர்ன் வரத்துக்கு ஒரே ஒரு ஆர்டர் இருந்தாலே கரெக்டாக இருக்குங்க இன்றைக்கி. ஆனால் அப்படி போட மாட்டாங்க, என்னன்னு தெரியலையே. மாலை கடை தான் எப்பயுமே இருக்கும். என்னத்தலை அதுவா அவ்வளோ பெருசு எப்படி எடுத்துன்னு போகிறது? டெய்லியே போகிறதுனா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாது தலை. நீ போடுறது ஆக்டிவாவில் எப்படியாவது போடுவேன், பைக்லையே போடுவேன். நீங்கள் ஆனால் அசால்ட்டாக சொல்கிறீங்கண்ணா, கொடுங்க. ஏன்னா நான் இப்போ ரோப்பு இருக்கு. நீ கட்டி தருவ தலை. உனக்கு தெரியுமா, நியூஸ் தெரியுமா தெரியாதா? அப்போது இதுமாரி அனுப்பலாமான்னு தெரியும், அது தெரியாதுல்ல. டெய்லி அனுப்புறதுல அது இல்லை தலைவா. இதுக்கு நீ ஸ்கூட்டர் போடணும் தலை. ஸ்கூட்டி தான் தலைவா இந்தமாரி பார்சலுக்கு. நான் ஏன் தெரியுமா இப்போ கூட எடுத்துன்னு போகிறேன், வண்டா கிடைக்க மாட்டேது தலை. தலை இப்படி போகணுமா? சரி, கூடுவாஞ்சேரி தான். ஒன்றும் பண்ண முடியாது, சோழியை முச்சு விட்டாங்க. எடுத்துன்னு போக முடியாதுன்னா எடுத்துன்னு போயிருக்க முடியாது ஏற்கனவே. ஏன்னா இப்போ வந்த வழியில் பார்த்து தானே வந்தது, அதனால் தெரியும் நிற்பாங்களா நிற்க மாட்டாங்களான்ட்டு. இருந்தாலும் ஒரு ரிஸ்க்கு தான், தேவையில்லாதது. பார்த்துக்கலாமா, சூழ்நிலை கரெக்டாக இருக்கும். என்ன இதுன்னா எத்தனை போக முடியாதுன்ட்டுருவேன். எத்தனை போக முடியாதுன்ட்டு அதுக்கு அடுத்தது ஆர்டர் போட மாட்டானுங்க. அதுதான் இதில் பிரச்சனையே. இதே நம்ம ஏரியாவுக்குள்ளே அந்தமாரி இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், கேன்சல் பண்ணிட்டு போங்கடா அப்படின்ட்டு போயினே இருப்பேன். இங்கே இப்படி பண்ணுறதே கஷ்டம். நெக்ஸ்ட்டு ஆர்டர் போட மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே அவ்வளோ தூரத்தில் சும்மா வந்துட்டு தான் இங்கே நின்றுக்கிறேன். இப்போ கூடுவாஞ்சேரியிலே போய் சும்மா தான் நிற்பேன்னு எனக்கு தெரியும். இங்கே அக்கு இருந்துச்சுன்னா உடனே போடுறது வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கஷ்டம்தான். அதுதாங்க கூடுவாஞ்சேரிக்குள்ளே வந்துட்டோம். இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளே போகிற மாதிரி காட்டுது. போயிட்டு இதை குத்துட்டு அதாவது அங்கே வந்து சும்மா வரணும். 4 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். போட்டாங்கன்னா என்ன நல்லாயிருக்கும்.
எதுவும் போடல. ஆளுங்களை கூட்டு மாதிரி போட்டுனே இருக்கிறாங்க. 20-30 கிலோமீட்ரு 32 கிலோமீட்டர்லாம் போட்டாங்க. ஆனால் ஹெல்மெட் இல்லாமல் அது கூட்டின்னு போக முடியாது அவங்கள. ரோட்டில் அந்த ஸ்ரீ வெங்கடேஷன் ஸ்டோர் ஆப்போசிட்டில் நின்று 204 சேஞ்ச் இல்லைண்ணா. தேங்க்யூண்ணா. இதுக்கு ஒரு 16 ரூபாய் டிப்ஸு. ஓகே, கூடாது, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். எங்கள் வீட்டு வாசல் ஒரு ஆர்டர் போட்டாங்க, பூந்தண்டலம்ன்ட்டு எங்கேயோ ஒரு இடம். சரி எடுத்துட்டேன். 200 போட்டாங்க. சரி யோசிக்கல என்ன பண்ணுறது, எடுத்துட்டேன். போட்டரா அந்த ஒரு பேட்ச் தான் அசால்ட்டாக. இப்போ எதுவும் சொன்னார் ஒரு பேட்ச் தான்ட்டு. அந்த ஆர்டர் எடுத்துகிட்டு அதலாங்க கிளம்பிட்டேன். இங்கே ஏதோ ஷார்ட் ரூட் மாரி காட்டுது. அது 18 கிலோமீட்ரு. இது வந்து ஒரு 16 கிலோமீட்ரு காட்டுது. சரி இப்படியே போகலாம். அடிக்க போகிற ரூட்டு தானே, எப்பயும் போகிற ரூட்டு. இதில் போனால் எதனா புதுசாக மாட்டோம். அதனால் சரிங்களா, அடி போத்து தான் கரெக்டு. எனக்கும் பிடிக்கும். எப்பயுமே ஒரு போகிற ரூட்டே போயிருந்தா வெறுப்பாயிடும். வழியே இல்லாத போது தானே நம்ம அந்த ரூட்டில் போவோம். போய் அங்கேருந்து ஒரு ஆர்டரு வீட்டுக்கு டேரெக்டாக போட்டால் நல்லாயிருக்கும். வீட்டுக்கு டேரெக்டாக போடலனாலும் ஏதாவது கிட்டேயே போட்டு விட்டால் நல்லாயிருக்கும். போயிடலாம், போய் குத்துட்டு போயிடலாம் அழகாக. ஆனால் அந்தமாரி போட மாட்டாங்கள்ல. இங்கெல்லாம் வீடு இருந்துச்சுன்னா அழகாக சாப்பாடை கட்டுன்னு வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை அப்போ அழகாக உக்காந்திக்கின்னு மரத்துக்கல்ல உக்காந்தின்னு பாயை போட்டுன்னு பாட்டை கேட்டுன்னு கொசு கடிக்கும். நெருப்பு இது பண்ணிக்கலாம். பாம்பு கிம்பு வந்துச்சுன்னா கொஞ்சம் டேஞ்சரு. வராமலாம் இருக்காது, வரோம். வாங்க வாங்க, சின்ன பாட்சு தான் சொன்னார். ஒரே ஒரு பாட்சு. நேரில் வந்து பார்த்தோன்னா பெரிய பாட்சு. நான் அது என்னத்த சொல்கிறது, நம்மளோட சூழ்நிலை அப்படி. இது மற்ற கொஞ்சம் இது தானே, அவுட்ரு தானே. ஓய் குட்டி பண்ணி ஓடுது. பாய் 200. ம் போடு. ம் பெட்ரோலும் போட்டோம். இப்போ கொஞ்சம் நிம்மதியாக ஓட்டுன்னு போகலாம். இப்போ பக்கத்துலேயே இது கொடுக்குறதுலே திருமுடி வாக்கம் கொஞ்சம் கிட்டல ஒரு 2-3-4 கிலோமீட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். திருமுடி வாக்கம் போய்ட்டு நின்றுவோம். போயிட்டு அங்கேருந்து எதுனா ஒரு ஆர்டர் போட்டாங்கன்னா அதை எடுத்துன்னு போவோம். புள்ளி வயல்வெளி பச்சை பசேல்னு இருக்கு. அங்கேருந்து பா என்ன க்ரீனாக இருக்கிறா போல. டேட்டா 2 பக்கமும் வயல்வெளிங்க. ஆஹா, காற்று தள்ளி விட்டுருன்னு நினைக்கிறேங்க வயலில். ஆஹா ஆஹா, இந்த ரோட்டு புதுசு, ரூட்டு புதுசு.
நான் நான் மைக்கிள் மைக்கிள் இந்த நம்பருக்கு ஜிபே இந்த நம்பர் தான், இந்த நம்பர் 1482 வரும். அந்த நம்பருக்கு ஜிபே பண்ணுறேங்க. சரிங்கண்ணா. அவர் பண்ணுறாராண்ணா? இந்த பக்கம் இதுவே இல்லை, இந்த பக்கம் ஓப்பன் பார்த்த மாரி பண்ணுறீங்க. இந்த பக்கம் இதுவாக இருக்குதே. அந்த பக்கம் என்ட்ரியா? இல்லைங்க, இது குத்தாச்சு 4வது ஆர்டரு. இங்கேயே நிற்க முடியாது, கிளம்பினே இருக்கலாம். இப்படி ஆர்டர் போட மாட்டாங்க, எங்கே போடுவாங்கன்னு தெரியும், அப்படி மூவ் பண்ணிடலாம். இதெல்லாம் காட்டு பகுதி. நான் தான் பேர் கிரில்ஸ். இப்போ நம்ம இன்றைக்கி ஒரு மலைப்பாம்பை சாப்பிட போகிறோம். நம்மள இந்த ரூட்டே அழகாக இருக்காங்க. இது நான் மழையில் வந்திருக்கேன், அப்போ இன்னும் சூப்பராக இருந்துச்சு. இப்பயும் சூப்பராக தான் இருக்கும். ஃபுல்லாக காட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி இருக்கும் ரூட்டு. இங்கேருந்து திருமுடிவாக்கம் ஒரு 6 கிலோமீட்டர் காட்டுச்சுங்க. சரி, அந்த பக்கமே போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு எடுத்துட்டேன். தாம்பரமும் போகலாம், திருமுடிவாக்கமும் போகலாம். எனக்கு தாம்பரம் போக எதுவும் இல்லை, திருமுடிவாக்கமே போயிடலாம். சரிங்களா? போயிட்டு அங்கே என்ன இருக்கிறாங்களா, என்ன ஆர்டர் வைதான்ட்டு பார்ப்போம். இந்த வருது பாருங்கள், அழகாக இருக்குல்ல. அன்றைக்கே இன்னொரு ரூட்டும் இருந்துச்சு. நான் அன்றைக்கி வரும்போது மழைக்கப்போ அந்த பக்கம் போய் பார்க்கலாம். ரூட் இருக்கிற மாதிரி காட்டுது, ஆனால் போகலாமான்னு தெரில. வாங்க, காசா பணமா? வண்டி பஞ்சர் ஆகினா நிற்கணும். ஆனால் இந்தமாரி ரூட்லலாம் வராதிங்க, வச்சு போனக்கு என்ன பிடிக்கிடுவாங்க. இப்போ எனக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லைன்னா டியூப் டயராக இருந்துச்சுன்னா பஞ்சரே ஆகிடும். என்னங்க இது ரூட்டு? வண்டி வேற ஆஃப் ஆகுது. தெரியாத ஏதோ வழியில் வந்துட்டோமோ. ஆள் ஒருத்தர் கூட இல்லைங்க, ஆப்போசிட்டில் ஒரு வண்டியும் வரல. ஆனால் வண்டி போன தடம் இருக்குது. தயவு செஞ்சு ஆனால் இதுமாரி ஏரியாவில் வராதிங்க, சத்தியமாக. உங்களை அச்சு போட்டால் கூட ஒன்றும் பண்ண முடியாது. 2 பேர் வந்து இந்த புதர்லேருந்து அச்சு வலிச்சுன்னு போனால் ஒன்றும் தெரியாதுங்க, உண்மையாலே சொல்கிறேன். இங்கே பாருங்க, நாங்கள் ஆரம்பித்து அங்கே ஸ்டார்டிங்கில் ஒரே ஒரு அண்ணன் வந்தாங்க, 2 பேர் வந்தாங்க வண்டியில், அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஏதாவது வரக்கூடாத இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் போல வருமா? இங்கே பாருங்க, ஐயோ எப்படி இருக்குதுல்ல. இந்த ஆள் தேர மாட்டாங்க. வேணாம், இங்கே நிற்க வேணாம், கிளம்பிடலாம். வேலைக்காகாது, மூடினே கிளம்புடா அஜித்து. சவா, ஏன்டா வந்தோன்னு ஆயிடுச்சு. அந்த ரோட்டில் ஏறி இப்படி வரத்துக்குள்ள தலைவலி வந்துச்சுங்க. மழை வேற இருக்குதா. இங்கெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஆர்டர் போடுவாங்க.
பக்கத்தில் திருமுடிவாக்கம்லாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா தான். இன்னும் ஒரு 3.4 கிலோமீட்டர் தான் போயிட்டேன்னா இது பாருங்க மலை. சென்னைக்கு மிக அருகில் மலை. நண்பர்களே, கரெக்டாக திருமுடிவாக்கம் வந்து நின்று ஒரு 5 நிமிஷத்துலேயே ஆர்டரை போட்டாங்க. தாறுமாறு. அதுவும் ஈக்காட்டு தாங்களுக்கு 245 ரூபாய்க்கு. நல்ல வேலை யாரும் எடுக்கலை. அவ்வளோங்க, எடுத்தாச்சு. இந்த ஆர்டர் தான். சரி, பாட்சு சின்னது ஆனால் வெயிட் அதிகமாகுது. பாட்சு உண்மையில்ல சும்மா வெயிட் ஆகிறா போல் பாட்சு. எனக்கு தெரிஞ்சு அங்கேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு எப்படியோ டைம் எடுக்கும். அதுக்கு நான் அங்கேருந்து சும்மா போகிறதுக்கு ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போனாவது எதுனா ஒன்று மாட்டோம். பார்க்கலாம் வாங்க. நம்ம பசங்க தான் இங்கே இருப்பாங்க ஃபுல்லாக. பசங்கனாலே தப்பாக நினச்சிக்காதீங்க, ஃபுல்லாக போட்டுறவங்கள தான் சொல்கிறேன். திருமுடிவாக்கம் இதுமாரி பார்சல் எடுக்கிறவங்களுக்கெல்லாம் சொர்க்க பூமின்னு சொல்லுவாங்க. அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டிதான். தலை இன்னைக்கு காட்டுக்குள்ளெல்லாம் போனேன். தலை காட்டுக்குள்ள ஒன்னல தலை பார்த்தது சந்தோஷம். கை கொடு திருப்பி. ஏன்னா வீடியோவில் உங்ககிட்ட கை கொடுக்குறதுல இல்லைல்ல, அதெல்லாம் இல்லை தலை. உன்ன மாரி எடிட்லாம் பண்ண முடியாது தலை. நான் போயிட்டு வீட்டில் உக்காந்துக்கின்னு பொறுமையா அது வேணுமா இது நீங்க இல்ல நீங்க பார்த்துனே போவீங்கன்னும் போதே எனக்கு புரிஞ்சிச்சு. ஆளு அதெல்லாம் டைம் இல்லை. பார்த்துட்டு கடைசியா எல்லாம் தூங்குறாங்க பாத்தீங்களா, உடனே கட் பண்ணணும். பண்ணிட்டா ஒரு வேலை முடிஞ்சுது. இதுதான் பெரிய வேலையே. தம்ப்நெயில் தான் இருக்கு. அதை ரெடி பண்ணி டிஸ்கிரிப்ஷன் அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாலே ப்ராப்ளம் சால்வ். வெறும் கட் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிடுவேன். சரி ஓகே, அது பிக்கப் பண்ணுங்க மூட்டைய. சரி நான் கால் ஆர்டர் எடுத்து சொல்லிடுங்க. யாரு என்ன சொல்ல போறா? நான் அது யோசிச்சேன். நான் அது சரி நான் குத்துட்டு நான் சொல்கிறேன். நான் இது பண்ணுறேங்க. இது என்ன ஐடி? இது ஸ்கூட்டர் ஐடியா? இது நீங்கள் இப்படியே ஸ்ரீபெரும்புத்தூர் என்ன அடிக்கன்னு பார்த்துருங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லிட்டீங்களா வந்துட்டேன்ட்டு? ஹலோ ஃபோன் சரி சொல்ல. நான் லொக்கேஷன் வந்துட்டேண்ணா கரெக்டாக. அந்த சந்து ஸ்ட்ரைட்டாக காட்டுதுண்ணா. தலை போயிட்டு வரேன், முடிச்சுட்டு சொல்கிறேன். ஓகே சரிங்கண்ணா. நன்றிண்ணா. ஏங்க இப்போ ஒரு ஆர்டர் எடுத்தங்க. எப்படி பார்த்தீங்கன்னா அது வந்து கரெக்டாக ஜேபிஎல் பிரதர் வந்தார். பிரதர் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டார். டப்புன்ட்டு எனக்கு இல்லை நண்பா, திருமுடிவாக்கத்தில் ஒரு ஆர்டர் போட்டாங்க. ஓ அப்படியா, நான் அங்கே தான் வரேன். ஆனால் அந்த பக்கம்தான் ஒரு ஆர்டர் போட்டுக்கிறாங்க திருமுடிவாக்கம். அவர் வரத்துக்குள்ளே நான் கிளம்புற மாரி இருந்துச்சு. சரி கிளம்புற மாரி இருந்துச்சு. சரி இங்கே வாங்க 2 பேரும் நடுவுலேயே மீட் பண்ணிப்போம். எனக்கு ஈகா தாங்கல் ஆர்டர் போட்டாங்க. அவர்கிட்ட சொன்னேன். அப்படியா ப்ரோ, இங்கே நான் நிற்கிற இடத்துல திருவான்மூர் ஆர்டர் போடுறாங்க அப்படின்ட்டு அவர் எனக்கு சொன்னார். சரியா ப்ரோ நான் எடுத்துடுறேன் அவரே சொல்லிட்டாரு. சரிங்க ப்ரோ நான் யோசித்தேன் ஏன்னா அவருக்கு எதுனா எதுவும் ஆகுமா அப்படின்ட்டு. ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஐடியில் இது பண்ணால் நான் எதுனா பண்ணிப்பேன். ஆனால் இவருது வந்து என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டேன். பரவாயில்ல ப்ரோ, ஒன்றும் இல்லை, என்கிட்ட இருக்குது ஐடிலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம எதுவுமே பண்ண போகிறது இல்லை, இருந்தாலும் அவருக்கு கஷ்டமாக இருக்காதா அப்படின்ட்டு கேட்டேன். பரவாயில்ல ப்ரோ நீங்கள் எடுத்துன்னு போங்க, நான் எடுத்துடுறேன். திருவான்மூர் தான் 100 மீட்ரு தான் இருக்குது எனக்கு, அங்கேருந்து வரத்துக்கு 2 கிலோமீட்ரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 நிமிஷம் காட்டிச்சு. சரி அவர் வரத்துக்குள்ளே எடுத்து வச்சுட்டாரு. அதுக்கடுத்தது அவர் ஐடி நான் இதில் லாகின் பண்ணி திருவான்மூர் ஆர்டரையும் எடுத்துட்டேன், பின்னாடி கட்டிக்கிறேன். இது ஒரு 776 ரூபா ஜேபிஎல் பிரதர்னால எனக்கு வச்சிச்சு. எனக்கு வந்து இதனால் ஒரு 200 லாபம்னு வச்சுங்களேன். போயிட்டு ஈகாட்டு தாங்கல் குத்துட்டு அங்கே போயிடலாம். அண்ணன்கிட்டே சொல்லிட்டு தான் இந்த இப்போ ஆர்டர் எடுத்தலாம், அந்த அண்ணன்கிட்டே சொல்லிட்டேன். சரிப்பா பரவாயில்லப்பா தம்பி அப்படின்னாரு. சரிண்ணா நன்றி அப்படின்ட்டு
எடுத்துட்டு இப்போ ஈகாத்தாங்கல் கொடுத்துட்டு திருவான்மையூர் இது இந்த ஆர்டர் வந்துட்டேங்க. திருமுடிவாக்கத்தில் எடுத்தது வந்துட்டேங்க ட்ராப் லொக்கேஷனுக்கு. திருமுடிவாக்கம். பேமெண்ட் யாருண்ணா? அப்படியா, சரி. யூடியூப்ண்ணா இல்லை, அது சும்மா கொடுக்கறது மட்டும் தான், கொடுக்கறது மட்டும் எடிட் பண்ணி போட்டுப்பேன். தி லைஃப் ஆஃப் ஏகே, தி லைஃப் ஆஃப் ஏகே. அது சொன்னால் வராதுண்ணா, டைப் பண்ணால் வந்துடும். பேர் அஜித், ஏகே ஃபேனு தான். ஃபஸ்ட்டே வரோம்பாங்க. நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. பாருங்க இன்னைக்கு வந்து அவ்வளோங்க அண்ணா வாங்கி சப்ஸ்கிரைப் பண்ணுறாரா. இப்படியே போகலாமா? இப்படி தான் போய் போகணும். அவ்வளோதாங்க, வந்துட்டோங்க கரெக்டாக ட்ராப் லொக்கேஷனுக்கு. இபி ஆஃபீஸ் தான் சொன்னாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் பக்கத்துலேயே இருக்கோன்னாங்க. எஸ்எஸ் பில்டர்ஸ் இபி ஆஃபீஸில் தான் கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு மேம் இருப்பாங்களா, அவங்கக்கிட்ட கொடுக்கணுமா அப்படின்னு. ரொம்ப வெயிட்டு, இப்படி வேணா வச்சுட்டு போகிறேன். தலை ரொம்ப வெயிட்டு, இதெல்லாம் எடுத்துன்னு வந்துடலாம் கூடாது, வந்து இங்கே கொடுக்குறது தான் வேலை. நான் இங்கே வேணா வச்சுட்டு போகிறேன். என் பேர் கார், எனக்கு இதுக்கு அதுக்கு. ஐயா இப்படி வச்சுட்டு போட்டா, ஐயா இப்படி வச்சுட்டு போட்டா, எனக்கு அதுக்கு. சரிங்க, குத்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். இழுப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு குத்துட்டு கிளம்பியாச்சு. இதில் வந்து கொஞ்சம் பஞ்சாயத்துலாம் நடந்துக்குது இப்போ இந்த ஆர்டரில். என்ன பஞ்சாயத்துன்னு பார்த்தீங்கன்னா, அமௌண்ட்டு கொஞ்சம் ஏறிச்சு இப்படி சுற்றின்னு வந்ததில்ல. ஒரே ரூட்டாக நம்ம பிடிச்சின்னு வரோம்ல, இப்போ அங்கேயே பே பண்ணிட்டார் அண்ணன். அங்கேயே பே பண்ணதுனால என்ன ஆயிடுச்சுன்னா, நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா காசு கேட்க முடியாது. கேட்டாலும் தப்பு, ஏன்னா நம்ம சுற்றின்னு வந்தோம்ல, அதனால சொல்கிறேன். சுற்றின்னு வந்ததுனால எக்ஸ்ட்ரா காசு கேட்குற மாரி ஆகிடும். அதுதான் விட்டுட்டேன் குத்த வரைக்கும் இது பண்ணிவிட்டு. இது கழிக்கிறது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கழிக்கணும், பார்க்கலாம். இங்கே இந்த தமிழனி இனியப்பகம்னு இருக்குல்ல, அங்கே போய்ட்டு சாப்பிட்லாம். ஒரு பப்ஸு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கடையில். ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிறேன், ஒரு முட்டை பப்ஸ் வாங்கி சாப்பிடுவோம். ஏங்க பப்ஸை சாப்பிட்டு கிளம்பிட்டோம். சிக்கன் பப்ஸு கேட்டால் இல்லைன்ட்டாங்க, காலி ஆயிடுச்சான். சரி பன்னீரா வெஜ்ஜின்னு கேட்டாங்க. பன்னீர் நான் சாப்பிட மாட்டேன், அதனால் வெஜ்ஜு பப்ஸாக வாங்கிட்டேன். 15 ரூபா தாங்க. எக் பப்ஸே இல்லைன்ட்டாங்க, எக் பப்ஸ் வந்துன்னு இருக்குதுன்ட்டாங்க. சரி அவங்க இது பண்ணிட்டேன். ஆனால் ஒருத்துங்க இங்கே பப்ஸு பார்த்துக்குங்க, நீங்கள் சும்மா வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையில பப்ஸு கடையில் கூட்டம் கூடுது. நான் வீடியோ எடுக்கும்போது இருந்திருக்காது, அதுக்கு அடுத்தது போ கூட்டம் கூடிச்சு. சூப்பராக இருக்கும் பப்ஸு. சாஸு நல்லா இருக்கும் அந்த சாஸு. இன்றைக்கி இந்த ஆர்டர் எடுத்ததுனால இப்போ எங்கள் அம்மாவை கூட்டின்னு வர முடியாமல் போயிடுச்சு. நான் என்ன தான் அச்சு பிடிச்சி, ஏன்னா இங்கேயே ஒரு 5:33 ஆயிடுச்சு திருவான்மூர்லேயே. நான் இங்கேருந்து எப்படியோ அச்சு பிடிச்சி ஓட்டுன்னு போனாலும் கண்டிப்பாக எனக்கு ஆர்டர் போட மாட்டான். சரி அதுதான் சரிங்க. இல்லைன்னா இப்போ என்ன, அதுதான் இல்லையா, ஒரு ஆர்டர் எடுத்துன்னு போகலாமா? அவ்வளோதான். அவரு ஃபோட்டோ எடுத்தாரா, ரெட்டலை சிம்பிள் காட்டேன். அவனே யோசிச்சு சிரிச்சிருப்பாங்க. இல்லை இப்போ எங்கள் அம்மாவை கூட்டின்னு வரதான் இல்லை, இப்போ டி நகர் தான் போனோம். போய் இப்போ ஏன்டா ஆர்டர் எடுத்தோன்னா, சரி அம்மாவே வீட்டுக்கு போயிட்டாங்க, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது, இதுக்கு மட்டும் ஆர்டர் எடுத்துன்னு போகலாமே. பாருங்கள் இவ்வளோ லேட்டெல்லாம் ஓட்ட மாட்டேன், ஆனால் நைட்டில் ஓட்டினா நல்லா இருக்குதானோ பார்த்துக்கலாம். கொஞ்சம் டிராஃபிக் மட்டும் ஹெவியாக இருக்கும், மற்றபடி காலையில் ஓட்டுறதோட நைட்டில் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும். பரவாயில்ல உட்கார். ஆ
உக்காண்டிங்களா? ஆ, அவரை இறக்கி விட்டேன். என்னத்துக்கு கேமரா ஆன் பண்ணேன்னா அவரை காட்டுறதுக்கோசரம் கேமரா ஆன் பண்ணலங்க. ரீசன் பார்த்தீங்கன்னா, ஏன் இப்போ இது 10 கிலோமீட்டருக்கு 161 ரூபா வருது, அப்படி வராதுன்ட்டு யோசித்தேன். பார்த்தா தான் தெரியுது அது இது ஹெல்மெட் போடாததுக்கு பிடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆ, ஏன் 161 ரூபாய்க்கு 10 கிலோமீட்டர் வருது வராது அப்படின்னு பார்த்தா மணி 6 மணிக்கு மேலே இந்த ஆர்டரை போட்டுக்கிறாங்க. 6 மணிக்கு மேலே எக்ஸ்ட்ரா காசுல அதை விட்டுட்டேன் பாருங்க. நான் யோசிக்கவே இல்லை, என்னடா போட மாட்டானுங்களே, டி நகர்லேயே எங்கேயோ வேற எங்கேயாவது உள்ளுக்குள்ளே எங்கேயாவது போட்டானுங்களா அப்படி யோசிச்சேன். பார்த்தா மெயினில் தான் இருக்குது. ஆனால் 161 ரூபா அப்படின்ட்டு இருக்குது. சரி ஒருத்து தான்ட்டு எடுத்துட்டேன். நைட் எடுக்குது ஒரு 6 மணி மேலே ஆர்டர் இருக்குதுல, கொஞ்சம் ஒருத்து தாங்க. எக்ஸ்ட்ரா காசு வருது. நம்ம 5:30 மணிக்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிடுறோம்ல, அதனால தெரிய மாட்டுது. அதாங்க கடைசி ஆர்டரு கிட்ட வந்துட்டேன். இருட்டிச்சுங்க. இங்கே தான் இங்கே இருக்கு. கால் பண்ணி கேட்போமா? இது இருக்குது, கால் பண்ணி கேட்கலாம். அவ்வளோதான் நண்பர்களே, அந்த ஆர்டரும் குத்து முச்சாச்சு. டி நகர்லேருந்து கிளம்பியாச்சு. அதுக்கடுத்தது வீட்டுக்கு தான் இப்போ டேரெக்டாக போகிறேன். ஒரு 3-4 ஆர்டர் போட்டாங்க, எடுக்கலை நான். சரி வீட்டுக்கு விட்டுட்டேன். எப்படி எடுப்பேன், அவ்வளோதான். டி நகர்லேருந்து இதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக இது போனால் வள்ளுவர் கோட்டம் அப்படியே தாண்டினா நுங்கம்பாக்கம், ரிச்சர்ட்பேட்டு. ஏன்னா இப்போ வந்து ஜேபிஎல் ப்ரோ இது கொடுத்தோம்ல, அது இதை மட்டும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோன்னா 279 ரூபாங்க. 280 ரூபா பே பண்ணார். ஆனால் அதுக்கு 300 எவ்வளோ வந்துச்சு, 318 மைனஸ் அதில் ஒரு 12%, 279 ரூபாங்க. அதில் 279 ரூபா, அதுதான் 280 ரூபா தான் பே பண்ணார். மைனஸ் 318 38 மைனஸ் பண்ணுமா, மைனஸ் 38 240 ரூபா தான். அந்த ஜேபிஎல் பதர்னா கொடுத்த ஆர்டர்னால நம்மளுக்கு ப்ராஃபிட்டு சரிங்களா. அதனால அது ஆமாம் 20% ஆமாம் கரெக்டு தான். அதுக்கு அடுத்தது அப்படி பார்த்தா கூட அது கிடையாது. ஆமாம், அந்த ஆர்டர்னால நம்மளுக்கு அதுதான் ப்ராஃபிட்டு. விடுங்க, அது கண்டுக்க தேவையில்ல. ப்ளஸ்ஸு இது வந்து என் ஃப்ரெண்ட் ஐடியில் பார்த்தீங்கன்னா 535 ப்ளஸ்ஸு என் ஐடியில் 850ங்க. 850 1626 டிப்ஸு மட்டும் ப்ளஸ் ஒரு டிப்ஸு பார்த்தீங்கன்னா ஒரு 25 ரூபா வச்சுக்கலாம். மேலே வந்துச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு எடுத்தவர் எனக்கு தெரிஞ்சு 18 ரூபா போட்டார். அதுக்கடுத்தது எடுத்தவங்களும் ஒரு 14 ரூபா போட்டாங்க. பரவாயில்ல, 25 ரூபா வச்சுக்கலாம். போனா இப்போ போட்டுனுப்பீங்க. 1600 இதில் பெட்ரோல் வந்து இன்றைக்கி 200 போட்டுருவோம். 220 எப்போ போல 220 ரூபா கழிச்சுப்போம். ஏன்னா இன்றைக்கி பெட்ரோலே 200 தான் போட்டோம். நேற்று பெட்ரோலோட இது பண்ணிட்டோம். ஆனால் இன்றைக்கி அவ்வளோ ஓட்டல. லாஸ்ட் ஆர்டருக்கு ஒரு 2 ஆர்டருக்கு முன்னாடி தான் பெட்ரோலே போட்டேன். அவ்வளோதாங்க. அது ஸ்டோரேஜ் வேறு ஃபுல் ஆயிடுச்சுங்க. இப்போ தாங்க பார்த்தேன். அதுக்கு 220 ரூபாவா இப்போயும் போல் கழிச்சுப்போம். அதுக்கடுத்தது கழிச்சா 1431 ரூபா. இதில் மைனஸ் ஒரு 9 ரூபா ஏன் கழிச்சா இல்லையே, நம்ம எந்த இதுவும் இல்லையே, எனக்கு போடலையே கமிஷன்னு. சாரி, இங்கே டோட்டல் பார்த்திங்கன்னா 1431 ரூபா. இதுதான் நம்ம டோட்டல் ஏர்னிங் இன்றைக்கி. ஏன்னா எப்பயும் போல் ரேப்பிடோ ஓட்டியிருப்போம், மைனஸ் பண்ணுறோம்ல, அந்த எண்ணத்தில் அதை கழிச்சிக்கிறேன். பார்த்திங்கன்னா அதனால அது நான் இப்போ யோசிச்சு பார்த்ததுக்கு தான் ரேப்பிடோவே இன்றைக்கி எடுக்கலை. டோட்டல் ஏர்னிங்க 1431 ரூபாங்க. எப்படியோ முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, எப்படியோ முடிச்சு வந்தேன். சரிங்க.
ஒரு புது வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த vlog பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம்.